ஹே கைஸ், இங்கே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா காதில் ஹெட்செட் போட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான். இவனுக்கு முன்னாடி 2 கப்பல்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சோகமாவே உட்காந்துருக்கான். இப்போ சடனா அவன் ட்ரெயின் வந்துருச்சு. அந்த ட்ரெயினை பார்த்த உடனே அவனும் ட்ரெயின்குள்ள ஏறிக்கிட்டான். இப்போ அவன் ட்ரெயினில் உட்காந்து சாங் கேட்டுட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனோட கேமராவை அங்கேயே வச்சுட்டு போயிட்டா. இவன் அதை நோட் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த கேமராவை பார்க்கறான். இந்த கேமரா இங்கே எப்படி வந்தது? சுத்தி முத்தி பார்க்கறான், யாருமே இல்லை. ஸோ அந்த கேமராவை கையில் எடுத்து வச்சுக்கிறான். இப்போ அவன் என்ன பண்றான்னா அந்த கேமராவை ஆன் பண்ணி பார்க்கறான். அதுல ஒரு பொண்ணு போட்டோ இருக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பக்கத்தில் உட்காந்துருந்தா இல்லையா அந்த பொண்ணோட போட்டோ தான். இவன் அந்த கேமராவை எடுத்தவன் தான் கீழே வைக்கவே இல்லை. அந்த பொண்ணோட போட்டோவை ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு போட்டோல அந்த பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனில ஒரு போட்டோ எடுத்திருக்கான். அந்த போட்டோ பார்த்த உடனே எப்படியாச்சும் அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு அங்கதான் வேலை பார்க்கறா. ஸோ அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட இந்த கேமராவை கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த பொண்ணோட கம்பெனியும் கண்டுபிடிச்சிட்டு அங்க போயிட்டான். அங்க போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இங்க ஒர்க் பாக்குறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமா இங்க தான் ஒர்க் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவங்கள கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஒன்னு பார்க்க வந்திருக்காங்க, நீ கிளம்பிங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்க ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வராங்க. அந்த பொண்ணு அவங்கள பார்த்த உடனே யாரு நீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறா. உடனே இவர் இல்ல உங்க கேமராவை நீங்க ட்ரெயின்லயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, அதை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு செம்ம சந்தோஷமாகி இந்த கேமராவை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க என் கூட லஞ்ச் சாப்பிட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றா. இவரும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு கஃபேல மீட் பண்றாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளு உங்க போட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அப்ப நீங்க போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஆளு இல்ல ஒரு சில போட்டோஸ் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல நான் உங்க போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அந்த பொண்ணு உங்க லைஃப்ல ஏதாச்சும் ஸ்பெஷலா நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவர் வந்துட்டு மூஞ்சில ஒரு மாதிரி வாடி போய் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு சடனா அவ பேக்ல இருந்து ஒரு மெமரி கார்டு எடுக்கிறா. இந்த கேமரால இருக்கிற மெமரி கார்டை ரிமூவ் பண்ணிட்டு அவ வச்சிருந்த மெமரி கார்டை அதுல இன்செர்ட் பண்றா. இந்த பொண்ணு பண்றதை அவரும் விசித்திரமா பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மெமரி கார்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆளுகிட்ட அந்த கேமராவை கொடுக்குறா. அவரும் அந்த கேமராவை வாங்கி இப்போ ஆன் பண்ணி பாக்குறாரு. அதுல அந்த பொண்ணோட போட்டோ தான் இருக்குது. அந்த பொண்ணை யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணை போட்டோ எடுத்தது வேற யாரும் கிடையாது, அது இவர் தான். ஆமா, இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தான். இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப அவர் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிப்பாரு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பழசு எல்லாமே மறந்து போயிருக்கும். இவர் எப்படி எல்லாத்தையும் மறந்தாரு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி 4-5 பசங்க குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பையன் செம்மையா குடிச்சிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தான் இந்த ஆளு அவர் கார்ல வந்துட்டு இருப்பாரு. அவன் பயங்கரமா குடிச்சதால இவர் ஓட்டின கார் மேல அவன் காரை விட்டு ஆக்சிடென்ட் ஆகிருவான். அப்போ நடந்த விபத்துல தான் இவருக்கு இந்த மாதிரி ஆகியிருக்கும். பழசு எல்லாத்தையுமே மறந்துருப்பாரு. இவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவங்க லவர் கிட்ட டாக்டர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவருக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அப்படியே ஞாபகம் வந்தாலும் அது எல்லாமே ஒரு நாள் தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவரோட லவ்வரை கூட அவர் மறந்துருப்பாரு. 2 பேரும் ட்ரெயின்ல டெய்லியும் பாத்துப்பாங்க. ஆனா அவருக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. ஆனா இவங்களுக்கு அவங்கள யாருன்னு தெரியும் இல்லையா. அதே மாதிரி டெய்லியும் அந்த கேமராவை வேணும்னே அவர் பக்கத்துல வச்சுட்டு அவங்க போயிருவாங்க. அந்த கேமரால இருக்கிற போட்டோவெல்லாம் பார்த்தா வச்சும் அவருக்கு ஞாபகம் வரும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச உடனே ரொம்பவே சோகமாகறாரு. இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு. 8 months ஆகிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் சடனா ஒரு ஞாபகம் வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்துல தான் 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு செம்ம சந்தோஷமாயி 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே இவங்க வந்துட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் 2 பேரும் அவங்க வீட்டுல கொஞ்சம் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்கிட்டாங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவர் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்போ அவரும் காலையில எப்பவும் போலயுமே எந்திரிச்சு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. நேத்து எப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு அங்க உட்கார்ந்துருக்காரு. பட் இன்னைக்கு அவர் பக்கத்துல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறா. ஆனா அவருக்கு அந்த பொண்ணு யாருன்னே இப்ப தெரியல. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி நோய் தான் இப்ப இருக்குது. அவருக்கு எவ்வளவு ஞாபகம் வந்தாலும் அது எல்லாமே ஒரு நாள் மட்டும் தான் நிலைக்கும். இந்த பொண்ணு டெய்லியும் இப்படிதான் பண்றா. ஒரு நாள் மட்டும் அவர் கூட நிம்மதியா வாழுவான். அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். இந்த பொண்ணு அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவா. ஆனா என்ன பண்றது, அது எல்லாமே ஒரு நாள் மட்டும் தான் நிலைக்குது. எப்படியாச்சும் இவருக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடாதான்னு இந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட முயற்சி கண்டிப்பா ஒரு நாள் இவளுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த எமோஷனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.